இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கூட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய கேள்வி, பல வருஷங்களாக நான் ஜெபிக்கிறேனே, எவ்வளவு நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை, என் ஜெபத்துக்கு ஏற்ற பதில் எனக்கு வரவில்லை, எவ்வளவு நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இல்லை நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கவில்லையே, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரவில்லையே, நெருக்கத்துக்கு மேல் நெருக்கம், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், என்ன செய்வோம் என்று சொல்லுகிற கேள்வியோடு கூட அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பதில் வரும். எந்த காரியத்திலே அற்புதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியத்திலே ஒரு பதில் வரப்போகிறது. எந்த காரியம் தடைபட்டிருந்ததோ அந்த காரியத்திலே ஒரு பதில் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த இடத்தில் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி குடும்பத்தார், நண்பர்கள் பரிகாசித்தார்களோ, அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிறவராக வெளிப்பட போகிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் என்ன சொல்லுகிறது? ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் பேசும் பொழுது என்ன சொன்னார்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஜெபத்துக்கு ஏற்ற பதில் வரப்போகிறது. எந்த காரியத்துக்காக பல வருஷங்களாக காத்திருந்தீர்களோ அந்த காரியத்தில் ஒரு பதில் வரப்போகிறது. சத்துருக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையிலே நல்ல ஒரு முடிவு வரவில்லை என்று சொல்லி நீங்கள் மனம் திகைத்து நிற்கிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பதில் வரும். அவர் வேண்டுதலை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர், சத்துருவின் திட்டங்களை நொறுக்கி போடுகிறவர், மனுஷிக திட்டங்களை இல்லாமல் ஆக்குகிறவர். உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எவ்வளவுதான் எழும்பி வந்தாலும் உன் குடும்பத்தை அழிக்க முடியாது. உன் சத்துருக்கள் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் பிள்ளைகளை சத்துருக்களால் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த திட்டத்தை யார் தகர்க்க முடியும்? தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை யார் தடுத்துவிட முடியும்? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக உங்கள் இல்லத்தில் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் வந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அநேக நாள் காத்திருந்த காரியத்திலே நல்ல ஒரு முடிவை, நல்ல ஒரு பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தோற்று போவது இல்லை. ஆண்டவரை நம்பி நிற்கிற ஒரு குடும்பம் தோற்று போய்விடும் நினைக்கிறாயா? ஆண்டவரை நம்பி நிற்கிற ஒரு பிள்ளையின் எதிர்காலம் கேள்விக்குரிய நிற்கிறதோ? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் ஜெபத்துக்கு ஏற்ற பதில் சீக்கிரமாய் வருகிறது. அவர் பதிலை கொடுக்கிற தேவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போக காரணம் என்ன? ஜெபத்துக்கு அற்புதங்கள் நடக்காமல் போக காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
29ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. எப்பொழுதாவது அதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் என் சிறையிருப்பு மாறவில்லை? இத்தனை வருஷமாக ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பல ஆண்டுகளாக ஆண்டவரை தொழுது கொள்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை என்று சொல்லி எப்போதாவது தேவ சமூகத்திலே விசாரித்தீர்களா? ஆண்டவரே, என் பாவம் ஒருவேளை தடையா இருக்குமோ, என் குற்றங்கள் தடையா இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பதிலை கொடுக்கிற கர்த்தர். ஆனால் நான் பதிலை கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் என் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்துக்கு பதில் வேண்டுமானால் ஆண்டவர் எதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் நீங்கள் இருப்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. அக்கிரம சிந்தையோடு கூட நான் ஜெபித்துக் கொண்டிருந்தால் எப்படி தேவன் பதில் கொடுக்க முடியும்? அக்கிரம சிந்தையை விட்டு நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பது உண்மையானால் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கான பதில் வரும். சத்துருக்களை குறித்து, ஏதோ ஒரு மனிதனை குறித்த கசப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபித்தால் எப்படி தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும்? வஞ்சகங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசித் திரிகிற குணங்கள், இவைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த அக்கிரம எண்ணங்களை, அக்கிரம சிந்தைகளை நீங்கள் மாற்றிவிட்டு தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பது உண்மையானால் நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்குரிய பதிலை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருவார். தடைகளை மாற்றி அற்புதங்களை செய்வார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காய் இறங்கி நிற்பார். குடும்பத்துக்காய் தேவன் நிற்பார். உங்கள் சார்பாக கர்த்தர் நின்று யாவையும் செய்து முடிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் பதிலை கொடுக்கிற தேவன். பதில் வரும் என்று கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறார். ஜெபத்துக்குரிய பதில் வரும், வேண்டுதலுக்குரிய பதில் வரும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அக்கிரம சிந்தையை உங்களை விட்டு விலக்கி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக செம்மையாய் பரிசுத்தமாய் நீங்க நிற்பது உண்மையானால் நிச்சயமாய் சொல்கிறேன், அற்புதங்கள் நடக்கும், பதில் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். வேத புஸ்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் என்று சொல்லுகிற தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். ஆபிரகாம் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். விசுவாசத்திலே உறுதியாயிருந்த மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படாத ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கிற ஒரு மனுஷன். ஆகையினால தான் ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் போய் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய லோத் இருக்கிற சோதம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அந்த பட்டணத்தின் பாவங்கள், அங்கிருக்கிற அக்கிரமங்கள், அவர்கள் செய்கிற துரோகங்கள் என் சமூகத்துக்கு வந்தது. நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். அந்த பட்டணத்திலே நல்லவர்கள் இல்லை, அந்த பட்டணத்திலே கர்த்தரை நம்புகிறவர்கள் இல்லை, அந்த பட்டணத்திலே பரிசுத்தவான்கள் இல்லை, என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களை அந்த பட்டணத்தில் காணேன். ஆகையினால் சோதம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவரே லோத் இருக்கிறார், என் லோத் இருப்பது நிமித்தமாக ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழித்துவிடக் கூடாது. ஆண்டவரே என் சகோதரன் குடும்பத்தை நீர் காப்பாற்றி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி ஜெபித்தான். வேதம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, லோத்துக்காக ஆபிரகாம் திறப்பில் நின்றது லோத்துக்கு தெரியாது. லோத்துடைய குடும்பத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்தது லோத்துடைய குடும்பத்துக்கு தெரியாது. சோதம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆபிரகாம் சோதம்
மக்களுக்காக ஜெபிக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் சோதம் கொமார பட்டணத்திலே வெளிப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் நடந்தது என்ன? அங்கே தூதர்களை அனுப்பினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் வராதது போல் இருக்கலாம், ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத போல் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? உன் ஜெபத்திற்கு எங்கேயோ ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஏதோ குடும்பத்தை கர்த்தருக்காய் அசைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்து தரமாட்டாரா? இந்த கிராமத்தை கர்த்தர் ரட்சித்து தரமாட்டாரா? ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் ஜெபித்த மனிதனுக்காக யாருக்காக ஜெபித்தீர்களோ அவர்களுக்குரிய பதில் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஆண்டவராகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜெபத்துக்குரிய பதிலாக அந்த ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சிப்பார், கிராமங்களை ரட்சிப்பார், பட்டணங்களை ரட்சிப்பார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். மோசேயை போல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தேவை. உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, ஜெபத்துக்குரிய பதில் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் அன்பு சகோதரன், கர்த்தரை ரட்சித்திருப்பாரானால் உன் குடும்பத்தின் மூலம் உன் கிராமத்திலே ஒரு அசைவை கர்த்தர் கொண்டு வருவார். குடும்பத்தின் மூலம் ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வர போகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். உன் ஜெபத்துக்குரிய பதிலை நீ சீக்கிரத்திலே காண போகிறாய். வேதம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் சோதம் கொமோரா பட்டணத்திலே வெளிப்பட்டது. ஆதியாகமம் 19 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பினார். போன தூதர்கள் லோத்துடைய வீட்டுக்குள்ளே போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெபித்த ஜெபம் உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் ஜெபித்த ஜெபம் பிள்ளைகளை பாதுகாக்கிறது தெரியுமா? நீங்கள் ஜெபித்த ஜெபம் புருஷனை பாதுகாக்கிறது தெரியுமா? நீங்கள் ஜெபித்த ஜெபம் தாய் தகப்பனை மனைவியை பாதுகாக்கிறது தெரியுமா? உன்னுடைய ஜெபம் தேவ தூதர்களை உன் எல்லைக்குள் கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜெபத்துக்கு ஏற்ற பதில் வரும். சோதம் கொமோரா பட்டணத்திலே லோத்துடைய குடும்பத்துக்கு தூதர்களை அனுப்பி ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வாருங்கள், நீங்கள் வெளியே புறப்பட்டு போங்கள், நாங்கள் சோதோமை அழிக்க போகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் தாமதித்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆதியாகமம் 19:11 வாசித்து பாருங்கள். கிராமத்தின் மக்கள் கூடி வந்தார்கள், லோத்துடைய வீட்டில் சண்டை போட்டார்கள். இரவு வீட்டுக்குள் வந்தது யார் என்று சொல்லி சண்டை போடுகிறார்கள். வெளியே கொண்டு வா என்று சொல்லும் பொழுது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, அவர்கள் குருட்டாட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்திலே சில காரியம் செய்ய போகிறார். உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சிலரை கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற சில ஆயுதங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறார். உன் குடும்பத்தை பழி வாங்குவதற்காக, பிள்ளைகளை பழி வாங்குவதற்காக துடிக்கிறவர்கள் ஜெயிக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இன்றைக்கு இறங்கும். இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உங்களுக்காக இறங்க போகிறது. கர்த்தர் நினைத்ததுதான் உங்களுக்கு நடக்கும். கவலைப்படாதிருங்கள். லோத்துடைய குடும்பத்துக்குள் ஜெயிக்காதபடிக்கு, சத்துருக்கள் லோத்தின் வீட்டுக்குள் நுழைய விடாதபடி கர்த்தருடைய கை அங்கு வெளிப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் எனக்கு சொல்கிறார், சில குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். லோத்துடைய குடும்பத்தை அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அழிவில் இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்திலே எந்த மாவட்டத்தில், ஏதோ பட்டணத்தில், ஏதோ கிராமத்தில் சில குடும்பங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும்.
தெரியுமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போவது இல்லை. ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் என்று சொன்ன கர்த்தர் சொல்கிறார். நான் சில குடும்பத்தை இன்னைக்கு நான் வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனைகளுக்குள் சிக்கி இருக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நெருக்கத்துக்குள்ளே மாட்டி நிற்கிற சில குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவமானத்துக்குள்ளே சிக்கி நிற்கிற சில குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எந்த இடத்தில் உன் பிள்ளை சிக்கி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உன் பிள்ளையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். வெளிநாட்டுக்கு போன என் பிள்ளை ஊருக்கு வர முடியாதபடி, சொந்த நாட்டுக்கு வர முடியாதபடி சிக்கி இருக்கிறான் என்று சொல்லி ஜெபிக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உனக்கு ஒரு நல்ல செய்தி. உன் பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருவார். சீக்கிரத்திலே நற்செய்தி வீடு தேடி வரப்போகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஐயோ, என் மகள் சிக்கி போயிருக்கிறாள். ஓ, தேவையில்லாத மனுஷனோடு கூட சிக்கி இருக்கிறாள். எப்படி அவளை வெளியே கொண்டு வருவது தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? சோதோம் கொமோரா பட்டணத்தில் இறங்கி லோத்தையும் லோத்துடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், குடும்பத்தை வெளியே கொண்டு வருவேன். நீங்கள் செய்கிற ஊழியம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாதபடி மறைக்கடிக்கப்பட்டிருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஊழியம் வெளியே வரப்போகிறது. அநேகர் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கிற உன்னை உலகத்துக்கு தெரியாது, ஆனால் ஜெபிக்கிற உன்னை பரலோகத்துக்கு தெரியும். முழங்கால் நிற்கிற உன்னை பக்கத்து வீட்டுக்கு தெரியாது, ஆனால் முழங்கால் நிற்கிற உன்னை பரலோகத்துக்கு தெரியும். ஜெபிக்கிற உன்னை அதிகாரிகளுக்கு தெரியாது, ஜெபிக்கிற உன்னை பரலோகத்துக்கு தெரியும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உன்னை உன் கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சத்துரு நினைத்தது போல எதுவும் நடக்க போவது இல்லை. தேவ கோபாக்கியனுக்கு சில குடும்பங்களை ஓ தேவ சமூகத்துக்கு அழைக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அன்பு கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்துக்கு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்துவிட்டது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் சபை ஆத்துமாக்களால் நிரம்பும். உங்கள் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிராமத்திலே ஒரு மாற்றம் வரப்போகிறது, குடும்பங்களிலே மாற்றம் வரப்போகிறது. இன்னைக்கு 10 ஆத்துமாக்கள், 20 ஆத்துமாக்கள், 50 ஆத்துமாக்கள், பல வருஷமாய் இவ்வளவுதான் ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த கிராமத்தை எனக்கு கொடுக்க மாட்டீரா? இந்த குடும்பங்களை ரட்சித்து கொடுக்க மாட்டீரா என்று ஜெபிக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தில், நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தை என் தேவன் கேட்டார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிராமத்தை உனக்கு நான் கொள்ளை பொருளாய் கொடுப்பேன், ஆத்துமாக்களை ஜீவனுக்கு ஈடாக நான் கொடுப்பேன். சில குடும்பங்களை அடிமைத்தனத்துக்குள் இருந்து, சில குடும்பங்களை சத்துருவின் பிடியிலிருந்து, சில குடும்பங்களை பாவத்தின் கட்டுக்குள்ளுக்குள் இருந்து, சில குடும்பங்களை சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பங்கள் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி, ஜெபிக்கிற இடத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு காரியத்தை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துகிறார். பேதுருவை பிடித்து சிறையிலே போட்டார்கள். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்பதற்காக சிறைச்சாலைகளை அடைத்து வைத்தார்கள். வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சிறு கூட்டம் ஜெபித்தது, ஆண்டவரே, எங்கள் பேதுருவை நீர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலே சிறைச்சாலைக்குள் தேவன் தூதனை அனுப்பினார். அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, ஆண்டவராகிய தேவன் தேவ தூதர்களை உங்களுக்காக இறங்கி வர பண்ணுவார். உங்களுக்காக தேவ தூதர்களை அனுப்புவார். நடந்தது என்ன? தூதர்கள் இறங்கி வந்தார்கள். சிறைச்சாலைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை தட்டி எழுப்பினார்கள். எழும்பு, எழும்பு, எழும்பி கூட வாழ்த்து அழைத்துக் கொண்டு வந்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏரோதின் எண்ணத்திற்கும் யூத ஜனத்தின் எண்ணத்துக்கும் ஆண்டவராகிய தேவன் பேதுருவை விடுதலையாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? மறைமுகமாய் ஜெபித்த ஒரு ஜெபம்.
அந்த ஜெபத்திற்கு ஒரு பேதுருவை தேவனால் விடுவிக்க கூடுமானால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராதா? உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை என்று சந்தேகப்படுகிறீர்களா? நிச்சயமாய் பதில் வரும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற இடத்திலே பேதுரு போய் நின்றார். ஜெபிக்கிற இடத்தில் நிற்கிறார். ஜெபித்த வீட்டுக்கு பேதுருவை கர்த்தர் கொண்டு போனார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற இடத்திலே ஆத்துமக்கள் வருவார்கள். ஜெபிக்கிற இடத்திலே அசைவு உண்டாகும். ஜெபிக்கிற இடத்திலே தடைகள் மாறும். ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி, உத்தரவாதத்தோடு ஜெபி, ஜீவனை அடமான வைத்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். நீ படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாக போவதில்லை. இத்தனை வருஷமாய், 10 வருஷமாய், 15 வருஷமாய், 20 வருஷமாய் நான் செய்த ஊழியம் வீணாய் போய் விடுமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்துக்கு பதிலாக ஆத்துமாக்கள் நீங்கள் ஜெபிக்கிற இடத்துக்கு தேடி வரும்படி செய்வார். நீங்கள் தேடி போனால் வராத ஜனம், நீங்கள் முழங்கால் படியிட்டால் தேடி வரும்படி செய்வார். நீங்கள் காத்திருந்தால் தேடி வரும்படி செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பது உண்மையானால் ஆத்துமாக்களை நீங்கள் தேடி போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். சிறையிலிருந்து வெளியே ஜனங்கள் வருவார்கள். கட்டுகளுக்குள்ள ஜனங்கள் வெளியே வருவார்கள். மனுஷ தடையிலிருந்து ஜனங்கள் வெளியே வருவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்துக்கு பதில் வருகிறது, ஜெபத்துக்கு பதில் வருகிறது. கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமான பதில், நல்ல ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? ஆகார் ஜெபித்தாள். வனாந்திரத்திலே தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு போய் வனாந்திரத்திலே தண்ணி இல்லாதபடிக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி நிற்கும் பொழுது பிள்ளையை தூரத்திலே படுக்க வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுகிறாள். என் பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவள் அழுத பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் ஆகாரை சந்தித்தார். பயப்படாதே, ஏன் அழுகிறாய்? உன் பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் தன் தூதனை அனுப்பி இருக்கிறார். நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தி ஒரு துறவை திறந்து காண்பித்தார். அன்பு பிள்ளையே, கண்களுக்கு முன்பாக இருந்த துறவு அடைக்கப்பட்டிருந்தது. ஜெபத்தின் விளைவாக ஆண்டவர் கண்களை திறந்த பொழுது, அடைக்கப்பட்டிருந்த கண் திறக்கப்பட்ட பொழுது நடந்தது என்ன? துறவை கண்டால் தண்ணீரை மொண்டு பிள்ளைக்கும் கொடுத்து ஜீவன் தப்பிக்கொண்டாள். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் தூதனை அனுப்பி இருக்கிறார். மருத்துவமனையில் யாரோ ஒரு பலவீனத்தோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் நீங்கள் ஜெபித்து விட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உன் பிள்ளையை விடுவிக்கும்படி தூதனை அனுப்பி இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குரிய துறவு திறக்கப்படும். இதுவரை உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற துறவை கூட உன்னால் பார்க்க முடியவில்லை. உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால் பார்க்க முடியவில்லை. ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் இன்றைக்கு கண்களை திறப்பார். இயேசுவின் நாமத்தில் அந்த துறவை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். குடும்பம் காணும். உங்க ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டாயம் பார்ப்பீர்கள். நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்கள் ஊழியம் வளரப் போகிறது. ஒரு எழுப்புதலின் சத்தம் கிராமத்திலே வரப்போகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் நடுவில் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பதிலை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக. எந்த காரியத்திலே எனக்கு ஒரு பதில் வராதா, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாரா என்று ஜெபிக்கிற குடும்பத்திலே திருமணங்கள் நடப்பதாக. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை தர மாட்டாரா, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுப்பீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுப்பீராக. வேலை இடத்தில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றி ஒரு விசாலத்தை கொடுக்க மாட்டாரா என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு விசாலமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஊழியத்தின் பாதையிலே நெருக்கப்படுகிறேன், ஊழியத்தின் பாதையிலே உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிற ஊழியர்களை பார்ப்பீராக. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளை தைரியப்படுத்துவீராக. ஊழியங்கள் வளருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஊழியர்களை கொண்டு எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக. சத்துருக்களின் கிரியைகளுக்கு ஒரு முடிவு வருவதாக. அசுத்தாவிகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவீராக. ஒரு வீடை கட்டி கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டப்படுவதாக. ஆலயம் கட்ட முடியவில்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆலயம் கட்ட வழிகள் திறப்பதாக. தடைகள் மாறுவதாக. சமாதானம், சந்தோஷம், சுகம், அற்புதம் நடப்பதாக. எந்த காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்தார்களோ, எந்த ஆத்துமா வேண்டும் என்று ஜெபித்தார்களோ, அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பயப்படாதிருங்கள், சந்தோஷமா இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்த வாரமும் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறாதிருங்கள். மற்றவர்களுக்கும் இதை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென்.